இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா WWE ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது லேடர் மேட்ச், கெவின் ஓவன்ஸ் vs கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச் பல இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ராயல் ரம்பிளில் ரெண்டு பேருமே எங்கேயுமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையல. ஆனால் இந்த ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸ் என்ன ஆனார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரா நடந்துச்சு, ராவில் ராயல் ரம்பிள் வின்னர் பேசும்போது வரல. ஆனால் கெவின் ஓவன்ஸ் மட்டும் வந்தார். கெவின் ஓவன்ஸ் அதுவும் ராவோட மெயின் இவெண்ட் கடைசியில் ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்க விதமாக தன்னோட இன்ஜுரியும் பொறுப்பெடுத்தாமல் தனக்கு ஏற்பட்ட இன்ஜுரியை மல்லு கட்டிக்கிட்டு செமிஜெயினை அட்டாக் பண்ணியிருப்பாரு. செமிஜெயினை அட்டாக் பண்ணி இன்ஜுரியோடயே போயிருப்பாரு. அந்த இன்ஜுரியாலேயே அவர் அட்டாக் பண்ணதை காமிச்சிருப்பாங்க. அவர் இன்ஜுரி இன்னும் கிளியர் ஆகல, அவரே வந்து விட்டார். ஆனால் அந்த மேட்ச்சில் ராயல் ரம்பிள் லேடர் மேட்ச்சில் ஜெயிச்ச கோடி ரோட்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி இப்போ பல பேருக்கு கேள்வி வந்துருச்சு. அந்த கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ராயல் ரம்பிளில் மேட்ச் நடந்துச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்ச்சில் ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி ஆயிருக்கு. இருக்கிறதுலே அதிக இன்ஜுரி யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஆகி இந்த மேட்ச்சில் தோற்றுருப்பாரு. ஆனால் அவர் வந்துட்டார். கோடி ரோட்ஸ் எங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ்க்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. கோடி ரோட்ஸ்க்கும் அதே அளவுக்கு இன்ஜுரி ஆகிருந்ததுனால கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீட்டைன் பண்ணியிருப்பார். இன்ஜுரி ஆனாலும் கோடி ரோட்ஸால் இப்போதைக்கு இன்ஜுரி காரணமாக வர முடியாதுன்ற சூழ்நிலையில் கோடி ரோட்ஸ் டைட்டில் கொடுத்துட்டு WWE கொடுத்துட்டு போகலாம் முடியாத காரணத்தால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோமன் டைட்டில கொடுத்துட்டு போவார் தன்னோட லுக்கோமியா காரணமாக. அதே போல கோடி ரோட்ஸ் டைட்டில கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கு சொல்ற முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸோட டைட்டில் ரீஜியன் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. அதனால 2025 ஸ்டார்டிங்லேயே கோடி ரோட்ஸ் டைட்டில் கொடுத்துட்டு போயிடுவார், ரிலிக்விஷ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்ற ரூமர் வதந்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது இல்லாமல் ராயல் ரம்பிள் கெவின் ஓவன்ஸ் vs கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் அடித்ததில் கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜுரி காரணமாக கோடி ரோட்ஸ் தன்னோட டைட்டில் கொடுத்துட்டு போகிறாரு. அதனால டைட்டில் கொடுத்துட்டு WWE குயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வர போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர் இப்போ அதிகமாக வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் டைட்டில் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸ் இனிமேல் போறது இல்லைன்ற மாதிரி அந்த டைட்டில கொடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ரெசல்மேனியாக்கு அப்புறம் தான் மீண்டும் வருவார் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இது விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.